தற்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருப்பது ஷியாக்கள் முஸ்லிம்களா, ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடா? இந்திய இலங்கை அறிஞர்களில் அதிகமானவர்கள் ஷியாக்களை முஸ்லிம்கள் என்றும் ஈரானை ஒரு இஸ்லாமிய நாடு என்றும் தான் பேசி வருகிறார்கள். முஸ்லிம்களாக இருக்கும் பட்சத்தில் ஈரான் ஒரு முஸ்லிம் நாடுதான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வகையில் ஷியாக்கள் முஸ்லிம்களா என்கின்ற விடயத்தை பற்றி தங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ஹபீபிஹி வ நஜீபிஹி வ خيرته ஃபீ خلقிஹி حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وهمات المؤمنين. ஓசிக்கும் இபாதல்லா பிதக்வா அல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத் நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே தக்வாவை குறித்து குறிப்பிடுகின்ற போது இவ்வாறு குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையாக அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி இந்த புனித இஸ்லாமிய சன்மார்க்கத்தை வழிபட்டவர்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதாக குறிப்பிடுகிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் பரிந்துரைத்துக் கொள்கிறேன். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், எந்த ஒரு மோமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விடயத்தை விதித்து விட்டால் ஐயகூன லஹுல் ஹியரத்து, அவர்களுக்கு எந்த ஒரு தெரிவு சுதந்திரமும் கிடையாது. மின் அம்ரிஹிம், அவர்களுடைய விடயத்தில். வமையாசில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ பக்கத்து நல்ல லதாலன் முபீனா, அவர்கள் நிச்சயமாக தெளிவான வழிகேட்டில் சென்று விட்டார்கள் என்பதாக திருமறை அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இந்த வசனத்துக்கு அமைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு விதித்த, எங்களுக்கு கட்டளையிட்ட ஒரு விடயம்தான் அல் குர்ஆனையும் அஹ்லுல் பைத்துக்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் 2 வகையான ஹலீஃபாக்களை, ஹலீஃபா என்கின்ற வார்த்தையை கொண்டே அவர்கள் சொன்னார்கள், 2 வகையான ஹலீஃபாக்களை, ஹலீஃபத்தை 2 வகையான ஹலீஃபாக்களை விட்டு செல்கின்றேன், அவற்றை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று திருமறை அல் குர்ஆன், மற்றது என்னுடைய குடும்பத்தில் அஹ்லுல் பைத்தினர் என்று சொன்னார்கள். எனவே இது அல்லாஹ்வும் ரசூலும் தீர்மானித்த ஒரு விடயமாக இருக்கிறது. இதிலே மாற்று கருத்து கொள்வதற்கு எந்த மோமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது என்பதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உரைகளில் வலியுறுத்தி கூறிய இந்த தலைமைத்துவ விவகாரத்தையும் இந்த இடத்தில் உங்களுக்கு நான் பரிந்துரைத்துக் கொள்கிறேன். சமகால விடயங்களை கருத்தில் கொள்கின்ற போது ஈரானுக்கு எதிராக திணிக்கப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தினால் அவர்களுக்கு எதிராக ஈரான் பலத்தோடும் ஈமானோடும் அவர்களை எதிர்கொள்வதை கண்ட சர்வதேச முஸ்லிம்கள்
ஈரானின் பாலும் ஷியாக்களின் பாலும் தங்களுடைய கவனத்தை செலுத்தியிருக்கின்ற இந்த தருணத்தில் சில சவுதியை அடிப்படையாக கொண்ட உலமாக்கள், சலபிகள், மதனிகள் ஈரானுக்கு எதிராகவும் ஷியாக்களுக்கு எதிராகவும் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்ற இந்த வேளையில் தற்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருப்பது ஷியாக்கள் முஸ்லிம்களா, ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடா? இந்த தலைப்பை பல்வேறு நபர்களும் பேசுகிறார்கள். தமிழிலே பேசக்கூடிய இந்திய, இலங்கை அறிஞர்களில் அதிகமானவர்கள் ஷியாக்களை முஸ்லிம்கள் என்றும் ஈரானை ஒரு இஸ்லாமிய நாடு என்றும் தான் பேசி வருகிறார்கள். மிகவும் அரிதான சிலர் தான், சலபி உலமாக்கள் தான் ஷியாக்களை காபீர் என்று சொல்வதிலும் ஈரானை ஒரு முஸ்லிம் நாடு அல்ல என்று சொல்வதிலும் பெரும் பிரயத்தனத்தை அவர்கள் எடுத்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஷியாக்கள் முஸ்லிம்களாக இருக்கும் பட்சத்தில் ஈரான் ஒரு முஸ்லிம் நாடுதான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வகையில் ஷியாக்கள் முஸ்லிம்களா என்கின்ற விடயத்தை பற்றி தங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த விடயத்தில் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம்தான் ஷியாக்கள், ஷியா முஸ்லிம்கள் சஹாபாக்களை மறுக்கிறார்கள் என்கின்ற விடயம். அந்த ஒரு விடயத்தை மாத்திரம் கூறிக்கொண்டுதான் ஷியாக்கள் முஸ்லிம்கள் அல்ல, காபீர்கள் என்று சொல்வதற்கு முயற்சி எடுப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஷியாக்களுடைய விடயத்தில் இதற்கு முதல் கூறப்பட்ட காரணங்கள் அல்லது சான்றுகள் எல்லாம் பிழையானது என்பதை தற்போது நடந்து வருகின்ற சர்வதேச விடயங்கள் முஸ்லிம்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஷியாக்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்று நம்புகிறார்கள் என்று ஒரு பொய் கூறப்பட்டு வந்தது. எப்போது ஷியாக்களுடைய பாங்கை காது கொடுத்து கேட்டார்களோ அப்போது அது தெளிவானது. அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு அலியுன் வலியுல்லா என்றுதான் சொல்கிறார்கள். அதாவது அலி அல்லாவின் பிரதிநிதியாக, வலியாக இருக்கிறார், நேசராக இருக்கிறார் என்றுதான் கூறுகிறார்களே தவிர அலியை அல்லாஹ் என்றோ ரசூலுல்லா என்றோ அவர்கள் அழைக்கவில்லை என்பது தெளிவாகிறது. இது வரலாற்றில் ஷியாக்கள் மேற்கொண்ட ஒரு மூலோபாய விடயமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் அலியை அல்லாஹ் என்று சொல்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வலிந்து பரப்பப்பட்டு வந்த நேரத்தில் தங்களுடைய வாங்கில் அதனை சேர்த்து உலகம் அறிய செய்வதற்கு ஷியாக்கள் அந்த காரியத்தை செய்திருக்கக்கூடும். அதே போன்று ஈரானிய இராணுவ படை ஒன்று இருக்கிறது, ஹாத்தமுல் அன்பியா என்கின்ற பெயர். அதன் பேச்சாளராக ஜுல்பிகார் என்பவர் உலக முஸ்லிம்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒருவராக மாறி இருக்கிறார். உலகில் விரும்பப்படுகின்ற முதன்மையான மனிதர்களில் அவர் ஒருவராக மாறியிருக்கிறார். இந்த ஹாத்தமுல் அன்பியா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு பெயராக இருக்கிறது. அவர்தான் இறுதி நபி என்ற சுலோகமாக அது இருக்கிறது, நபிமார்களில் இறுதியானவர். எனவே இந்த பெயரை ஈரானியர்கள், ஈரானிய ஷியா முஸ்லிம்கள் தங்களுடைய இராணுவ பிரிவொன்றுக்கு அந்த பெயரை வைத்திருப்பது அவர்களுடைய அகீதாவைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. அதாவது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் தங்களுடைய இறுதி நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அது பறைசாற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று குர்ஆனுடைய விடயத்தில் ஷியாக்களிடத்தில் தவறான கருத்து இருக்கிறது, குர்ஆன் திரிவுபட்டுள்ளது என்று சொல்லிக் கொண்டு வந்த நேரத்தில் தான் இமாம் ஹுமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை இழிவுபடுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சல்மான் ருஷ்டிக்கு அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஃபத்வாவை கொடுத்தார்கள். அவர்களுடைய அந்த ஃபத்வா உலக முஸ்லிம்களில் கைகளில் இருக்கின்ற அந்த திருக்குர்ஆனை இழிவுபடுத்தியதற்காகத்தான். தவிர ஷியாக்களிடத்தில் ஒரு குர்ஆன் வேறையாக இருந்தது, அதனை சல்மான் ருஷ்டி இழிவுபடுத்தினான் என்கின்ற ஒரு காரணத்துக்காக அது நிகழவில்லை என்பதை உலகம் அறிந்து கொண்டது. எனவே குர்ஆனுடைய விடயத்தில் ஷியாக்கள் அதில் எதுவும் மாற்றத்துக்குள்ளாகவில்லை என்பதைத்தான் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் சலபி அறிஞர்களிடத்தில், வஹாபிஸ் அறிஞர்களிடத்தில் ஒரு மாற்று கருத்து இருக்கிறது குர்ஆனுடைய விடயத்தில். அது என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆனிலே வரக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற இந்த வசனங்களை தொழுகையில் அவர்கள் சத்தமிட்டு ஓத மாட்டார்கள். அவர்களுடைய தொழுகையின் போது கிராத்தை செவிமடுத்து பார்ப்பீர்களானால் அவர்கள் பிஸ்மி இல்லாமல் தான் சூறாக்களை ஓதுவார்கள். ஏன் நீங்கள் பிஸ்மி கூறுவதில்லை என்று கேட்டால், அதனை நாங்கள் மனதுக்குள் ஓதிக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஏன் நீங்கள் மனதளவில் அதனை ஓதுகிறீர்கள் என்று கேட்டால், பிஸ்மி என்பது
அந்த சூறாவின் ஒரு வசனம் என்பதில் சந்தேகம் இருக்கிறது என்று கூறுவார்கள். பிஸ்மி என்பது குர்ஆனில் உள்ளதுதான், ஆனால் அந்த சூறாவுக்குரிய பிஸ்மியா என்பதில் சந்தேகம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். உண்மையில் குர்ஆனில் சந்தேகம் இருக்கின்றது என்கின்ற கருத்து அது வஹாபிகளிடத்தில் தான் இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தங்களை அகீதாவில் சிறந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு ஷியாக்களை அவர்கள் காபிராக்க முயற்சிக்கின்ற விடயம் எந்த அளவு முட்டாள்தனமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எதன் அடிப்படையில் ஒருவரை நாங்கள் காபிர் என்று சொல்லுவது அல்லது எதன் அடிப்படையில் ஒருவரை முஸ்லிம் என்று சொல்லுவது? ஷியாக்களிடத்தில் இது மிக தெளிவான ஒரு விடயம், அஹ்லு சுன்னாக்களிடத்தில் மிக தெளிவான ஒரு விடயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் வந்த விடயம்தான், யார் ஷஹாதா கலிமாவை சொல்கிறாரோ அவர் முஸ்லிம். இது ஷியாக்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களிலும் குறிப்பாக காஃபி என்று சொல்லப்படுகின்ற ஷியாக்களின் ஹதீஸ் கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீதுகளாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஹதீஸ் பிஹாருல் அன்வார், அதே போன்று மானியுல் அக்பார், அல் ஹிசார் போன்ற ஷியா ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீதாகவும் இருக்கிறது என்கின்ற வகையில் இந்த ஹதீதை நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இமாம் ஜாபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறார்கள். மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றோ ஷஹாதத் கலிமாவை மொழிகிறாரோ, சாட்சியம் கூறுகிறாரோ, வ அகர்ர பிமா ஜா மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் வந்த இந்த வேதத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ, வ அகாம ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ, வ ஆத்த ஸகாத்த, ஸகாத்தையும் கொடுக்கிறாரோ, வ ஸாம ஷஹ்ர ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ, வ ஹஜ்ஜல் பைத், ஹஜ் செய்கிறாரோ, ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ, ஃபஹுவ முஸ்லிம், அவர் முஸ்லிமாக இருக்கிறார். இதுதான் ஷியா ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீதாக இருக்கிறது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அஹ்லு சுன்னா கிரந்தங்களில் பல்வேறு இடங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸை பொருட்படுத்தாது ஏனைய முஸ்லிம்களை காபிராக்குவதற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற காரணத்தை அல்லது விதியை நாங்கள் கருத்தில் எடுக்கின்ற போது அது இஸ்லாம் குறித்த அறியாமையை, அப்படியான சலபி அறிஞர்களின் அறியாமையை அது வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அஹ்லு சுன்னா முஸ்லிம்களிடத்தில் முதன்மையான அகீதா அம்சம் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது, முதலில் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், மலாயிக்காமார்களை ஈமான் கொள்ள வேண்டும், வேதங்களை, ரசூல்மார்களை, மறுமை நாளை, அதே போன்று அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை, கலா கதிரை ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 6 விடயங்கள் தான் முதன்மையான அகீதாவின் அம்சங்களாக இருக்கின்றன. சஹாபாக்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம் அதிலே உள்ளடக்கப்படுவது கிடையாது. சஹாபாக்களை ஈமான் கொள்வதென்றால் என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொள்வதென்றால் எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்வதென்றால் எங்களுக்கு தெரியும், மறுமையை ஈமான் கொள்ளுதல் என்றால் எங்களுக்கு தெரியும், வேதங்களை ஈமான் கொள்ளுதல் என்றால் எங்களுக்கு தெரியும், கலா கதிரை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் தெரியும். சஹாபாக்களை ஈமான் கொள்ளுதல் என்றால் என்ன, என்னவென்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், இது தெளிவற்ற ஒரு விடயமாக இருக்கிறதோடு, சஹாபாக்களை ஈமான் கொள்ள வேண்டும், யார் மறுக்கிறாரோ அவர் காபிர் என்று கூறுகின்ற அந்த வாதம் தெளிவற்றதாக இருக்கிறது. சஹாபாக்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் என்ன? எனவே இந்த விடயம் 2ஆம் நிலை அகீதா அம்சத்துக்குள் செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். 2ஆம் நிலை அகீதா என்று சொன்னால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு பொது விதியை அனைவரும் கூறுவார்கள். எதுவெல்லாம் அல் குர்ஆனிலோ சுன்னாவிலோ கூறப்பட்டு அதனை ஒருவர் மறுப்பது அல் குர்ஆனையும் சுன்னாவை மறுப்பதாக அமைந்தால் அவர் காஃபிர். குர்ஆனில் சுன்னாவில் கூறப்பட்ட ஒரு விடயத்தை மறுப்பதனூடாக குர்ஆனையும் சுன்னாவையும் ஒருவர் மறுப்பாராக இருந்தால் அவர் காஃபிர். குர்ஆனிலும் சுன்னாவிலும் சஹாபாக்களை பற்றி கூறிய ஒரு விடயத்தை மறுப்பதோடு ஊடாக ஒருவர் குர்ஆனையும் சுன்னாவையும் மறுக்கிறார், எனவே அவர் காஃபிர் என்பதுதான் அந்த விதி, பொது விதி சொல்கிறது. இந்த விதியை நாங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒவ்வொரு உட்பிரிவுகளும் இயக்கங்களும் குர்ஆனில் இருப்பதாக, சுன்னாவில் இருப்பதாக சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்றன, சில விஷயங்களை மறுக்கின்றன.
எனவே ஒரு இயக்கத்தை பொறுத்த மத்தியில் மற்ற இயக்கம் காபீராக்கப்படும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சூனியம் பற்றி குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது, இன்னொரு கூட்டம் சூனியம் இல்லை என்று சொல்கிறது. குர்ஆனில் சூனியத்தை பற்றி சொல்லப்பட்டு இருந்தால் அதனை மறுப்பவர்கள் குர்ஆனை மறுப்பவர்களாக மாறுகிறார்கள், அவர்கள் காபிராகி விடுவார்கள். அதே போன்று இறைவன் எங்கே இருக்கிறான்? சிலர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், சிலர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். எது அல் குர்ஆனில் இருக்கிறது? எதை மறுத்தால் குர்ஆன் மறுக்கப்பட்டதாக மாறி காபிராகி விடுவார். இது இரண்டாம் நிலையான அகீதா அம்சம். அல்லது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா? சிலர்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது என்று சொல்கிறார்கள், சலபிகள் சொல்கிறார்கள். தரீகாவை பின்பற்றுகின்ற பாரம்பரிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று சொல்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்று ஒரு கூட்டமும், அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று திருக்குர்ஆனிலே சொல்லப்படுகிறது என்றும் ஒரு கூட்டமும் சொல்கிறது. எதை மறுப்பதனால் குர்ஆன் இங்கே மறுக்கப்படும், அவர் காபிராக மாறிவிடுவார். அல்லது நபிமார்களுடைய புனிதத்துவம், பாவம் செய்யாத நிலை குறித்து சலபி அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது, சலபி உலமாக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பெரும்பான்மையான அஹ்லு சுன்னா உலமாக்கள், தரீகத்தை பேணுகின்ற உலமாக்கள் நபிமார்களை எல்லாம் பாவம் செய்யாதவர்கள் என்று நம்புகிறார்கள். அது திருக்குர்ஆனில் உள்ள ஒன்று நம்புகிறார்கள். அதனை நம்பாமல் விடுவதனூடாக திருக்குர்ஆனை மறுக்கின்ற சலபி உலமாக்கள் காபிர்களா? அதே போன்று சுஹதாக்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தில் அதனை அல் குர்ஆன் கூற அதனை மறுக்கக்கூடிய சலபி அறிஞர்கள், அவர்கள் காபிரா. வசீலா, திருக்குர்ஆனிலே வசீலாவை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குங்கள் என்று ஒரு திருக்குர்ஆன் வசனம் உள்ளது என்று பெரும்பான்மையான அஹ்லு சுன்னாக்கள் நம்புகிறார்கள். ஆனால் அதனை சலபி உலமாக்கள் மறுக்கிறார்கள். இதனை மறுப்பதனூடாக அவர்கள் குர்ஆனை மறுக்கிறார்களா? அவர்கள் காபிரா. அதே போன்று நேர்ச்சை, நமது பிரதேசத்தில் புகாரி மஜ்லிஸ் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது. நேர்ச்சை செய்வதல் என்பது அல் குர்ஆனிலே உள்ள ஒரு விடயம். அந்த ஒரு விடயத்தை புகாரி மஜ்லிஸ் நடக்கின்ற காலங்களில் மக்கள் செய்து வருகிறார்கள். இதனை சலபி உலமாக்கள் மறுக்கிறார்கள். குர்ஆனிலே கூறப்பட்ட நேர்ச்சை என்கின்ற விடயத்தை அவர்கள் மறுப்பதனூடாக குர்ஆனை மறுக்கிறார்களா? அவர்கள் காபிரா. அதே போன்று ஜியாரத் என்கின்ற விடயம் சுன்னாவிலும் சொல்லப்பட்டது. அஹ்லு சுன்னா பெரும்பான்மை அறிஞர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜியாரத் செய்வதற்கான அனுமதி மதீனாவில் கூட ஜன்னத்துல் பகீயில் தரப்பட்டிருக்கிறது, அங்கே கூட அது அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் சலபி அறிஞர்கள் இங்கே அதனை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுன்னாவில் சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை அவர்கள் மறுப்பதனால் அவர்கள் காபிரா. அதே போன்று மீலாதுன் நபி, இலங்கையை இந்தியாவை சேர்ந்த பெரும்பான்மையான இஸ்லாமிய அறிஞர்கள் அதனை குர்ஆன் சுன்னாவில் உள்ளது என்று நம்புகிறார்கள். அதனை சலபிய அறிஞர்கள் மறுக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவை அது மறுப்பதாக மாறுமா? அதன் மூலம் அவர்கள் காபிரா. எனவே இப்படி பல்வேறு விடயங்கள் இரண்டாம் நிலை அகீதா அம்சத்துக்குள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாம் நிலை அகீதா அம்சத்தை மறுப்பதனூடாக குர்ஆன் சுன்னாவை ஒருவர் மறுப்பதாக மாறினால் அவர் காபிர் என்று திட்டவட்டமாக சொல்லிவிடும் பட்சத்தில் அது விதி எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அதை நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஒன்று, உண்மையிலே குர்ஆன் சுன்னாவில் இருக்கு என்று ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஆனால் நான் அதனை நம்ப மாட்டேன், ஈமான் கொள்ள மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அது உண்மையிலேயே அது குர்ஆன் சுன்னாவை மறுப்பதாக அமையும். அதாவது அதிலே இருக்கிறது என்று அவருக்கு தெரியும், தெரிந்து கொண்டு வேண்டும் என்று மறுக்கிறார். ஆனால் இப்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வாறு கருத்து முரண்பாட்டுக்குள்ளாகுது என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவில் அப்படி ஒன்று இல்லை என்று சொல்வது. அதாவது அப்படி நாங்கள் ஆய்வு பண்ணிய வரைக்கும் குர்ஆன் சுன்னாவில் அப்படி ஒன்று இல்லை, அப்படித்தான் அது சார்ந்த ஒரு திருக்குர்ஆன் வசனமோ அல்லது ஹதீதோ இருக்கும் பட்சத்தில் அது அந்த அர்த்தத்தில் இல்லை, வேறு அர்த்தத்தில் வேறு விளக்கத்தில் அது இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆரம்பத்தில் சொன்ன விடயம் அது தெளிவானது. உண்மையிலே
குர்ஆன் சுன்னாவில் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டு வேண்டும் என்று மறுப்பது. இங்கே வேண்டும் என்று மறுக்கப்படவில்லை. இது குர்ஆன்ல இருக்கா இல்லையான்னு தெரியாது, அல்லது அப்படி ஒரு குர்ஆன் வசனம் ஹதீஸ் இருக்கு, ஆனால் அது இந்த அர்த்தத்தில் இந்த விளக்கத்தில் இல்லை என்று சொல்வது. இது தப்சீருடைய வேறுபாடு. எதற்காக நூற்றுக்கணக்கான தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன? குர்ஆனுக்கு ஒரு விளக்கம் தான் என்று சொன்னால் ஒரு தப்சீரோடைய அது முடிந்திருக்கும். எதற்காக நூற்றுக்கணக்கான தப்சீர்கள்? விளக்கத்தின் வேறுபாடுகள். எதற்காக நூற்றுக்கணக்கான ஹதீஸ் அரகு கிதாபுகள்? எனவே இந்த கருத்து வேறுபாடுகள், இரண்டாம் நிலையான இந்த அகீதா அம்சங்களுக்குள் எழக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் நாங்கள் ஒருவரை காபிர் என்று சொல்வதற்கு முந்திக் கொள்ளக்கூடாது. முதல் நிலையான அம்சத்தில் ஒருவர் மறுத்தார், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே போன்று திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை, மிக முக்கியமான இபாதத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அது சுன்னாவில் குர்ஆனில் வந்த ஒரு விடயம், தெளிவாக வந்த ஒரு விடயம் என்பதனால் அதனை மறுக்கக்கூடியவரை நாங்கள் காபிர் என்று சொல்லலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இரண்டாம் நிலையான அம்சத்தில் ஒருவரை காபிராக்குவதற்கு நாங்கள் பல தடவை சிந்திக்க வேண்டும். அதிலே இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய நியாயப்பாடுகள் என்ன, ஏன் மாற்று விளக்கங்கள் வருகிறது, ஏன் அங்கே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அலசி ஆராயாமல் மறுப்பது என்பது மிகவும் சிக்கலான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வது ஒரு தீவிரவாதத்தை நோக்கி நகர்த்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிக தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த விடயங்களில் வழிகாட்டுவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிமில் முஸ்தஃபா முஹம்மத் وعلى آله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد الشباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضي وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الحادي والحسن بن علي زكي العسكري والحجة بن الحسن القائم المهدي. ஸலவாத்துல்லாஹி அஜ்மாயின். ஊசிக்கு இபாதல்லாஹ் பிதக்வல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். சஹாபாக்கள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன, இங்கே ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள், சுன்னிகள் என்ன சொல்கிறார்கள் என்கின்ற கேள்விக்கு அப்பால் குர்ஆனின் நிலைப்பாடு என்ன, குர்ஆனியுடைய கண்ணோட்டம் என்ன என்பது குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இந்த விடயத்தில் சில நேரம் அஹ்லு சுன்னாக்களுடைய இஜ்மாவான கருத்துக்கள் கூட குர்ஆனுடைய பார்வையில் என்ன என்பது குறித்து தெளிவாக அலசி ஆராயப்பட வேண்டிய ஒரு அம்சமாகவும் இருக்கிறது. உதாரணமாக சஹாபாக்களுடைய விடயத்தில் அவர்களை ஒரு சட்ட மூலாதாரமாக எடுத்துக்கொள்ளலாமா? குர்ஆன் சுன்னாவை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஒரு சட்ட மூலாதாரமாக இருப்பதை போன்று சஹாபாக்களுடைய சொல்லோ செயலோ அங்கீகாரமோ இவை ஒரு சட்ட மூலாதாரமாக எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டால் அஹ்லு சுன்னா அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சிலர்கள் அவர்களுடைய சொல்லை மட்டும் மூலாதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். கவுலு சஹாபா, அக்வாலு சஹாபா, சஹாபாக்கள் அறிவித்தவை. அதற்கு காரணம் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும்
அறிவித்த விடயங்களை நாங்கள் தட்டி கழிக்க கூடாது என்கின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில். அப்படி நாங்கள் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய, செய்து காட்டிய, அங்கீகரித்த ஏதாவது ஒரு விடயத்தை பார்த்தவர்கள் அவர்கள் தான் என்பதன் அடிப்படையில் அவர்களை தாண்டி வேறு ஒரு நபரிடம் இருந்து அந்த தகவல்களை நாங்கள் பெற முடியாது. எனவே அவர்கள் ரிவாயத் அறிவிப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்கின்ற வகையில் அதனை தட்டி கழிக்க முடியாது என்பதனால் சஹாபாக்களுடைய கூற்றை, கவுலு சஹாபா என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய நடத்தை விடயத்தில் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. அதனை எல்லோரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இதற்கு தொடர்பாக நான் கூற வருகின்ற விடயம் அரபு நூட்களில் இருந்து அல்ல, இலங்கையில் எழுதப்பட்ட இஸ்மாயில் சலபி அவர்களுடைய தமிழ் நூல் ஒன்றில் இருந்து நான் ஒரு விடயத்தை இங்கே நான் வாசிக்கிறேன். நபி தோழர்கள் தியாக வரலாறு என்ற ஒரு புத்தகத்தில் அவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களது ஆட்சி காலத்தில் கூபாவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அன்று ஏற்பட்ட சகலவிதமான அரசியல் நெருக்கடிகளையும் தவிர்த்து வாழ்ந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பல்வேறுபட்ட ஃபிக்ஹ் சட்டங்களிலும் அரசியல் விவகாரங்களிலும் இவருக்கு முரண்பாடு ஏற்பட்டாலும், ஒரு முரண்பாடு இருந்ததாக இஸ்மாயில் சலபி அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அதை பூதாகரமாக்கி விடாமல் இருப்பதில் கவனம் செலுத்தினார் என்று எழுதியிருக்கிறார். இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இரண்டு முக்கியமான சஹாபிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவாக பின்பற்றிய இரண்டு சஹாபிகள், அப்துல்லா இப்னு மசூத், உமர் இப்னு ஹத்தாப், மிக முக்கியமான இரண்டு சஹாபிகள். இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவாக பின்பற்றியவர்கள். ஏன் இருவருக்கும் இடையில் ஃபிக்ஹ் சட்டங்களில் முரண்பாடு ஏற்பட்டது? ரசூலுல்லாஹை அணுவாக பின்பற்றி இருந்தால் ஏன் இந்த ஃபிக்ஹ் சட்டங்களில் அவர்களுக்கு முரண்பாடு ஏற்படுகிறது? அரசியல் விவகாரத்தில் ஏன் முரண்பாடு ஏற்படுகிறது? உமர் அலி அவர்களுடைய கிலாபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அல்லது அவர்களுடைய அரசியல் நடத்தைகளில் இவருக்கு அதிருப்தியா? என்ன முரண்பாடு அது? அது தெளிவாக இந்த நூலில் எழுதப்படவில்லை. ஆனால் முரண்பாடு இருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஃபிக்ஹ் விடயத்தில் இரண்டு சஹாபிகளுக்கு இடையில் முரண்பாடு இருப்பதாக இருந்தால் அந்த இரண்டு ஃபிக்ஹில் ஒன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபிக்ஹுக்கு நெருக்கமானதாக இருக்கும். இரண்டு சஹாபியில் யாரை நாங்கள் எடுத்துக்கொள்வது, யாரை மறுப்பது, எது சத்தியம் அசத்தியம்? இந்த முரண்பாடு இருக்கிறது. இந்த முரண்பாடு இருக்கிறது. மற்றும் ஒரு விடயத்தை நான் இலங்கையில் எழுதப்பட்ட இன்னொரு நூலில் இருந்து சொல்கிறேன். இந்த நூல் ஹதீஸ் கலை ஆதார நூல்கள் ஒரு ஆய்வு என்கின்ற பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது. ஷேக் மௌலவி இஹ்சான் ரஷாதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதிலே அல் முவத்தா கிரந்தம் குறித்து அவர் குறிப்பிடுகின்ற போது இவ்வாறு சொல்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முவத்தா என்ற கிரந்தத்தை கலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கோர்வை செய்தார்கள். ஒரு கலீஃபாவின் பணிப்பின் பேரிலே தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அதனை தொகுத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, அபு ஜாஃபர் மன்சூர் அவர் கலீஃபா அவர்கள் இவருக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். அதாவது என்ன உபதேசம் என்று சொன்னால், மக்கள் பிரயோஜனம் அடைவதற்காக வேண்டி ஒரு நூலை கோர்வை செய்வீராக. அதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சலுகைகளையும், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கடுமைகளையும், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மிக அரிதான விடயங்களையும் நீர் தவிர்ந்து கொள்வீராக. ஒரு கலீஃபா ஹதீஸை துவக்க போகின்ற ஒரு இமாமுக்கு இந்த மூன்று முக்கியமான சஹாபிகளின் இப்படியான ஹதீஸை தவிர்த்து கொள்ள செய்கிறார், பதிவு செய்ய வேண்டாம். ஒன்று இப்னு அப்பாஸ், அதே போன்று இப்னு உமர், இப்னு மசூத், மிக முக்கியமான சஹாபிகள். அப்துல்லா இப்னு மசூத், அதாவது இஸ்மாயில் சலபி அவர்கள் பதிவு செய்தது போன்று உமர் அலி அவர்களோடு முரண்பட்ட அந்த சஹாபி, அவருடைய ஹதீஸை தவிர்த்து கொள்ள செல்கிறார். இப்னு அப்பாஸ்
அவருடைய ரிவாயத்துக்கள் மார்க்கத்தின் சில சலுகைகள் குறித்து பேசுகின்ற ரிவாயத்துக்கள். நாங்கள் மோத்தாவில் அந்த ஹதீசுகளை காண முடியாது. ஏனென்றால் கலிபாவின் கட்டளைக்கு அமைவாக அவைகள் ஹதம் செய்யப்பட்டு விட்டன. அதன் பிறகு தொகுத்த ஹதீஸ் கிரந்தங்களை நாங்கள் பிரட்டி பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்ற சலுகை என்னவென்று சொன்னால் 5 நேர தொழுகைகளை 3 நேரத்தில் தொழுகின்ற சலுகை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசுகள் சலுகை. சலுகை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சலுகைகள் பற்றிய ஹதீசுகள். கலிபாவின் உத்தரவின் பெயரில் அவைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன, பதிவு செய்யப்படவில்லை. அதே மாதிரி தான் இப்னு உமர் அவர்களுடைய, அதே மாதிரி இப்னு மசூத் அவர்களுடைய எத்தனை ரிவாயத்துக்கள் ஷரியாவின் யதார்த்தத்தை, உண்மையான ஷரியத்தை நாங்கள் புரிந்தெடுப்பதற்காக இருந்த எத்தனைய ரிவாயத்துக்கள் கலிபாவின் பணிப்பின் பேரில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த சஹாபாக்கள் ஹதீஸ், அந்த சஹாபாக்களுடைய ஹதீஸ் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று ஒரு விமர்சனம் அவர்கள் மீது வைக்கப்பட்டது. இன்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான், எல்லா சஹாபாக்களும் நீதமானவர்கள், அஸ்ஹாபு குல்லுஹும் உதூல், எல்லா சஹாபாக்களும் நீதமானவர்கள். இது அஹ்லு சுன்னாக்கள் இடத்தில் ஒரு இஜ்மாவான ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் ஏன் ஹலீஃபாவின் பணிப்பின் பேரில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த முக்கியமான சஹாபாக்களுடைய ரிவாயத்தை தவிர்த்து கொண்டார்கள்? ஏன் அவர்களை ஆதிலாக பார்க்கவில்லை, நீதியாளர்களாக பார்க்க? ஏன் அங்கே ஒரு தெரிவு முறை இருந்தது, யாரை எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது சொல்லி. இந்த இடத்தில் எல்லா சஹாபாக்களும் நீதமானவர்கள் என்பதனுடைய அர்த்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அவர்கள் நீதி தவறி நடக்கவில்லை என்கின்ற அர்த்தம் கிடையாது. அப்படியான அர்த்தத்தை ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா கூட சொல்லவில்லை. ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய விளக்கம் இது தொடர்பாக மின்ஹாஜ் சுன்னா நபவியாவில் இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது. அஸ்ஸஹாபத்து யகவு மின் அஹதியும் ஹனாத்துன், சஹாபாக்களை பொறுத்த மட்டில் அவர்களில் யாராவது ஒருவரிடத்திலேயாவது தவறுகள் நிகழும். அவர் சொல்கிறார், இப்னு தைமியா சொல்கிறார். வலகும் துனூபுன், அவர்களிடத்தில் பாவங்களும் இருந்திருக்கின்றன, அவர்களிடத்தில் சஹாபாக்களிடத்தில் பாவமும் நிகழ்ந்து இருக்கின்றன. இப்னு தைமியா அவர்களுடைய கூற்று வாக்குமூலம். வலைசு மாசூமீன், அவர்கள் பாவம் செய்யாத புனிதர்கள் என்று கருதிவிடக்கூடாது, அவர்கள் அப்படியானவர்கள் அல்ல. வலைசு மாசூமீன், அவர்கள் பாவம் செய்யாத புனிதர்கள் அல்ல. லாக்கின்னஹும் லா யதஅம்மதூனல் கிதுப, என்றாலும் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய விடயத்தில் வேண்டும் என்று பொய் சொல்ல மாட்டார்கள். வலம் யதஅம்மத் அஹதுன் அல் கிதுப அலன் நபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாரும் வேண்டும் என்று பொய் கூற முடியாது. அப்படி கூறினால் இல்லா ஹத்தகல்லாஹு சித்ரஹு, எப்படியாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திரையை நீக்கி உண்மையை வெளிப்படுத்தி விடுவார் என்று இப்னு தைமியா அவர்கள் கூறுகிறார். எனவே இங்கே சஹாபாக்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லுகின்ற விடயம் ஹதீஸை அறிவிப்பதில், ரிவாயத் செய்கின்ற விடயத்தில் அவர்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள் என்பதை தவிர அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அல்ல. சரியாக விலக்கி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கிறோம், பல்வேறு யுத்தங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உதாரணமாக சிஃபின் யுத்தம். சிஃபின் யுத்தத்தில் சஹாபாக்கள் 3 பிரிவினராக பிரிந்து தங்களுக்கிடையில் யுத்தம் நடத்தி ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தாபியீங்கள் கொலை செய்யப்படுகின்ற விடயத்தை பார்க்கிறோம். அப்போது சஹாபாக்கள் 3 வகையாக பிரிகிறார்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் கொஞ்சம் பேர், முஆவியா அவர்களுடைய தலைமையில் சிலர், அதிலிருந்து பிரிந்து ஹவாரிஜிகள் என்று சிலர். அதுவும் சஹாபாக்களும் தாபியீங்கள் தான். சஹாபாக்களை கண்டவர்கள் தாபியீங்கள், எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனை வைத்து மார்க்கம் பேசுபவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஹவாரிஜிகள். இவர்கள் இந்த விடயத்தை பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சஹாபாக்களுடைய விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையற்ற விதியை உருவாக்குவது என்பது குர்ஆன் சுன்னாவின் கண்ணோட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, சஹாபாக்களுடைய பெயரை சொன்னதும் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வது. எங்களுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்கின்ற போது ஸலவாத்து கூற வேண்டும். இது குர்ஆனிலே சொல்லப்பட்ட, ஹதீஸிலே சொல்லப்பட்ட விடயம்.
சஹாபாக்கள் யாருடையாவது பேரை சொல்கின்ற நேரம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுமாறு ஏவப்படவில்லை. குர்ஆனில் ஏவப்படவில்லை, சுன்னாவிலும் ஏவப்படவில்லை. ஆனால் குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு பொருந்தி கொண்டதாக கூறப்பட்டதன் காரணமாக ஒரு கலாச்சாரமாக இது மாறி இருக்கிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது சொன்னால், எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வினால் பொறிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று கூறுகின்ற இந்த விடை உண்மையில், உதாரணமாக வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, முஹாஜிரிகளில் அன்சார்களில் முதலாவதாக முந்திக் கொண்டவர்களும் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றுவோரும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டாம், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற இந்த திருக்குர்ஆன் வசனம் மக்கா வெற்றிக்கு முதல் இறங்கிய ஒரு திருக்குர்ஆன் வசனம். இந்த திருக்குர்ஆன் வசனம் இறங்கிய போது அபு சுஃபியானோ, முஆவியாவோ, யஸீதோ அவர்கள் இஸ்லாத்திலே இல்லை. இது யதார்த்தம். இரண்டாவது வசனம், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன யுபாயூனக தஹத ஷஜரா. மக்கா வெற்றிக்கு முதல் ஹஜ் செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு சென்ற நேரத்தில் அங்கே ஒரு மரத்தடியில் தன் கூட வந்த சஹாபாக்களிடத்தில் ஒரு பையத் பிரமாணம் பெற்றுக் கொள்கிறார். அந்த நேரத்தில் இந்த திருக்குர்ஆன் இறங்குகிறது. நிச்சயமாக இந்த மரத்தடியில் உங்களுக்கு அந்த சஹாபாக்கள் பையத் செய்த நேரத்தில் மோமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எத்தனை சஹாபாக்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள், எத்தனை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பையத் செய்தார்கள், அதிலே நிலைத்து நின்றார்கள், அவர்களைத்தான் அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக சொல்கிறது. எல்லா சஹாபாக்களையும். இது மக்கா வெற்றிக்கு முதல் நிகழ்ந்தது. இந்த வசனம் இறங்கியது போது அபு சுஃபியானோ, முஆவியாவோ, யஸீதோ அவர்கள் குஃப்ரிலே இருக்கிறார்கள், காஃபிராக இருக்கிறார்கள். அவர்களை எப்படி இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் கொண்டு வர முடியும்? அதே மாதிரி மற்றொரு திருக்குர்ஆன் வசனம், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாவு அலல் குஃபார் ருஹமாவு பைனஹும் தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரும் அவர்களோடு இருப்பவர்கள் காபிர்கள் மீது மிக கடுமையாக நடந்து கொள்வதாகவும் தங்களுக்கிடையில் மிகவும் கருணை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களை ருக்கு செய்தவர்களாக, சுஜூ செய்தவர்களாக நபியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் அருளையும் திருப்பொருத்தத்தையும் ரிضவான் நாடியவர்களாக. இது சஹாபாக்களுடைய விடயத்தில் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த வசனம் இறங்கிய போது இருந்த மோமின்கள் அஷித்தாவு அலல் குஃபார், குஃபார்களுக்கு எதிராக கடுமையாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது குஃபார்களாக யுத்தம் செய்யறதுக்கு இருந்தவர்கள் யார்? அபு சுஃபியான், முஆவியா, யஸீத். குஃபார்களோடு கடுமையாக இந்த மோமின்கள் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், வாளேந்தி யுத்தம் செய்கின்ற போது குறைசி காபிர்களுடைய தரத்தில் தலைமை தாங்கி, அந்த படையில் தலைமை தாங்கி இருந்தது அபு சுஃபியான். அபு சுஃபியான் என்கிற காபிர், குஃபார். அந்த காபிருக்கு எதிராக கடுமையாக இந்த மோமின்கள் நடந்து கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கின்ற இந்த நேரத்தில் அவர்கள் முஸ்லீமாக இல்லை, அவர்கள் காபிராக இருக்கிறார்கள். அதிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுக்கின்ற அந்த வரிசையில் தளபதியாக, தலைவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த திருக்குர்ஆன் வசனம் எதுவும் எல்லா சஹாபாக்களை குறித்து கூறவில்லை. அது வரையறுக்கப்பட்ட சில சஹாபாக்களை பற்றி கூறுவதை தான் நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உம்மத்துக்களில் மிக சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று சஹாபாக்களை பார்த்து திருக்குர்ஆன் கூறியதாக சொல்லப்படுகின்ற ஒரு வாதம். உண்மையில் அல் குர்ஆனிலே இன்னொரு திருக்குர்ஆன் வசனம் சொல்கிறது, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் உலாயிகஹும் கைருல் பரியா. நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்லவன் செய்யக்கூடியவர்கள், நிச்சயமாக அவர்கள் தான் எல்லா படைப்புகளிலும் சிறந்தவர்கள். பூமிக்கு வந்த மனிதர்களில் சிறந்தவர்கள் மட்டுமில்லை, அவர்கள் எல்லா படைப்புகளிலும் சிறந்தவர்கள். இந்த வசனம் குறித்து இமாம் தபரி, இமாம் சுயூத்தி, ஆலூசி, ஷௌகானி, இப்னு ஹஜர் அஸ்கலானி, இப்னு அசாக்கிர் போன்ற பல்வேறு அறிஞர்கள் தங்களுடைய தப்சீரிலே பல்வேறு ஹதீதுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இங்கே இந்த திருக்குர்ஆன் வசனம் இறங்கியது போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நீங்களும் உங்களுடைய கூட்டத்தாரும் தான் என்று சொன்னதாக ரிவாயத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே படைப்புகளில் சிறந்தவர்கள் என்பவர்கள் தான் இந்த மனித சமுதாயத்தில் வந்திருக்கின்ற உம்மத்துக்களில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனம் கூட இந்த திருக்குர்ஆன், இரண்டாவது திருக்குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு திருக்குர்ஆன் வசனமாக இருக்கிறது. எனவே
திருக்குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற விடயத்தில் மாற்று கருத்துக்கள் எழ முடியும். சஹாபாக்களுடைய விடயத்தில் இந்த மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுதான் விளக்கம் என்று கூறி வருகின்ற அந்த விடயங்கள் குறித்து சரியாக சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இது இரண்டாம் நிலையான கருத்து வேறுபாடுகள் தான் இங்கே இருக்கிறது. சஹாபாக்களுடைய விடயத்தில் ஷியா முஸ்லிம்களுடைய பார்வை என்னவென்று சொன்னால் அது திருக்குர்ஆனிய பார்வை தான். அந்த யதார்த்த நிலையை பல்வேறு இலங்கை அறிஞர்கள் கூட அவர்களுடைய தமிழ் நூல்களில் அதனை எழுதியிருக்கிறார்கள். அதுதான் யதார்த்தம். இஸ்மாயில் சலபி அவர்கள் பதிவு செய்ததாக இருக்கலாம், அதே போன்று எஹ்சான் ரசாதி அவர்கள் பதிவு செஞ்ச விஷயமாக இருக்கலாம். அதுதான் வரலாற்று யதார்த்தம். சஹாபாக்களுக்கு இடையில் இருந்த முரண்பாடுகள், ஷரியாவை கண்டடைவதில் இருக்கக்கூடிய சவால்கள். எனவே சஹாபாக்களுடைய விடயத்தில் அவர்களையும் நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தித்தான் அந்த ரிவாயத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுகின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே சஹாபாக்களுடைய விடயத்தில் நாங்கள் என்ன ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தில் தெளிவான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். சஹாபாக்களுடைய விடயத்தில் ஈமான் கொள்ளணும் என்றால் என்ன? அதாவது சஹாபி என்று ஏற்றுக்கொள்ளணுமா? ஒரு நபரை ரசூல் என்று ஏற்றுக்கொள்வது போன்று ஒரு நபரை சஹாபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ளணும். அதை கூறுகிறார்களா? அப்படி ஈமான் கொள்ளணும் என்ற ஒரு கட்டளைப்பாடு இருக்கிறார்? இல்லை. குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் ஈமான் கொண்டால் அதுவே போதுமான ஒரு ஈமானாக இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவில் சொல்ல ஒரு விஷயத்தை மறுக்கின்ற போது, வேண்டும் என்று மறுக்கின்ற போது நிச்சயமாக அது ஈமானை பாதிக்கும், குஃப்ரின் பால் கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற சத்திய மார்க்கத்தில் எங்களை என்றென்றும் நிலைத்திருக்க செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஆதைனாகல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.